இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இறையாசிர் உங்களோடு இருப்பதாக. ஜூன் 30, 2024 பொதுக்காலத்தின் 13ஆம் ஞாயிறு. இன்றைய வாசகங்கள் பழைய ஏற்பாட்டில் எடுக்கப்பட்ட ஞான ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகம் கடவுளின் இதயத்தை நம் கண்முன் வைக்கிறது. நற்செய்தி வாசகம் இயேசு எவ்வாறு மனித உள்ளம் கொண்ட இரக்கம் கொண்ட இதயம் உடையவர் என்பதை இன்று நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முதல் வாசகமான ஞான ஆகமத்தில் கடவுள் இவ்வாறு சொல்கிறார்: நான் சாவை உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை, இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆகவே மனிதனின் படைப்பு என்பது மகிழ்ச்சிக்கும் வாழ்வுக்கும் உரியது. இன்றைய நற்செய்தியில் இயேசுவும் தன்னுடைய தந்தை கடவுளின் உள்ளத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறார். அன்று தொழுகை கூட தலைவர்களில் ஒருவன் யாயிர் என்பவன் ஓடோடு வந்து இயேசுவின் காலில் விழுகிறான். தன்னுடைய அந்தஸ்தை மிக பொருட்படுத்தாமல் தன்னுடைய மகளின் உயிர் முக்கியம் என்று கருதி சூழ்ந்திருந்த மக்களை எல்லாம் பற்றி கவலை கொள்ளாமல் ஆண்டவரிடம் விழுந்து மன்றாடுகிறான். என் மகள் சாக கிடக்கிறாள், நீர் வந்து உம் கைகளை அவள் மீது வையும், அவள் நலம் பெற்று உயிர் பெறுவாள். பாருங்கள், அந்த யாயிர் என்பவரின் ஆழ்ந்த நம்பிக்கையை உற்று நோக்குவோம். எப்படி எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டிருந்தால், நீர் வாருங்கள், நீர் வந்தால் என் மகள் நலமடைவாள். ஆழ்ந்த நம்பிக்கை நம்மை வியக்க வைக்கிறது. இயேசுவும் அவரை பார்த்து சொல்கிறார், வாருங்கள் செல்வோம் என்று பயணிக்கிறார்கள். பயணம் தொடர்கிற பொழுது இயேசு ஒரு மகத்துவத்தை, அற்புதத்தை செய்கிறார். பயண வழியில் பெருங்கூட்டம் நெருக்கிக் கொண்டு செல்கிறார்கள். இயேசுவை யாரோ ஒருவர் தொடுகிறார். 12 ஆண்டுகளாக நோயிற்றிருந்த ஒரு பெண் எல்லா மருத்துவரையும் அணுகி எல்லா விதமான சிகிச்சை மேற்கொண்ட பிறகும் கூட எந்த ஒரு மருத்துவரும் அவருடைய நோயை குணமாக்க முடியவில்லை. அந்த ஒரு நிலையில் அந்த பெண்மணியானவள் ஆழ்ந்த நம்பிக்கையோடு இயேசுவை நான் தொட்டால் போதும், இயேசுவின் மேலாடையை தொட்டால் போதும், நான் குணமடைவேன் என்று சொல்லி இயேசுவை நெருங்கி வந்து அவருடைய மேலாடையை தொட்டாள். அவள் உணர்ந்தாள், தன்னுள் சுகம் பெறுவதை அவள் உணர்ந்தாள். அதே நேரத்தில் இயேசுவும் உணர்கிறார். தன்னிலிருந்து வல்லமை வெளிப்பட்டதை இயேசு உணர்ந்து சுற்றிலும் பார்த்து, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். சீடர்கள் அவரை பார்த்து ஒரு நகைப்போடு பார்க்கிறார்கள். இதனால் கூட்டம் நெருக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவுக்கும் அந்த பெண்மணிக்கு தெரியும், அந்த சுகத்தினுடைய அருமையும் பெருமையும் வல்லமை ஒரு இடத்திலிருந்து பாய்கிறது அந்த பெண்மணிக்கு. பெண்மணியும் சுகமடைகிறாள், உணர்கிறாள். அற்புதம் நடக்கிறது. அந்த பெண்மணி அங்கு சாட்சியம் சொல்கிறாள். இவ்வாறு சொல்லிய பொழுது இயேசு சொல்லுகிறார், உமனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. அற்புதமான வார்த்தைகள். அந்த பெண்மணிக்கு இன்னும் முழுமையான விடுதலை கொடுக்கிறது. புதிய வாழ்வை அவர் கையில் இயேசு ஒப்படைக்கிறார். நீ கடவுளின் மகள்தான் என்று அதை உறுதிப்படுத்தினார் இயேசு.
இதை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் ஓடி வந்து அந்த யாயிரை பார்த்து, உன் மகள் இறந்து விட்டாள், ஏன் போதகரை தொந்தரவு செய்கிறீர், அவரை விடும் என்று சொல்கிறார். இயேசுவின் காதில் அந்த நம்பிக்கையற்ற வார்த்தை விழுகிறது. இயேசு யாயிரை பார்த்து, நீர் அஞ்ச வேண்டாம், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். நல்லா பாருங்க, அந்த வார்த்தை இயேசுவின் வார்த்தைகளை கவனிங்களேன். நம்பிக்கை கொள், உன் நம்பிக்கையை விட்டு விடாதீர், அஞ்சாதீர், அஞ்சாதீர், நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த யாயிரை திடப்படுத்தி வீட்டுக்கு செல்கிறார். ஒரே அழுகையும் புலம்பரமாக இருக்கிறது. எல்லாரும் அவரை பார்த்து, இறந்து விட்டாலே, இதற்கு இவர் போதகர் என்று அவரை கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், சிறுமி இறக்கவில்லை, சாகவில்லை, அவள் உறங்குகிறாள். அன்பர்களே, நன்றாக கவனியுங்கள். மனிதருக்குத்தான் இறப்பு, ஆனால் இயேசுவுக்கும் கடவுளுக்கும் இரக்கம் உறக்கமும் ஒன்றுதான். மீண்டும் சொல்கிறேன், இயேசுவுக்கும் கடவுளுக்கும் உறக்கமும் இறப்பும் ஒன்றுதான். எனவேதான் சொல்கிறார், சிறுமி சாகவில்லை, அவள் உறங்குகிறாள் என்று. கையை பிடிக்கிறார், தூக்கி எழுந்திரு, நான் உனக்கு சொல்கிறேன். எழுந்தால் நலம் பெற்றால், நடந்தால் உணவு உட்கொண்டாள். அன்பர்களே, அற்புதமான செய்தி நமக்கு கடவுள் கொடுக்கிறார். நாம் இயேசுவை தொட முயற்சிக்க வேண்டும். அந்த பெண்மணியை போல உலகில் வாழ்கிற அனைத்து மக்களும், அனைத்து நபர்களும் நோயுற்றவர்களே. ஏதாவது ஒரு வகையில் நாம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை முதலில் நாம் உணர வேண்டும். இந்த உண்மையை உணர்ந்தால்தான், ஆம், எனக்கு உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லி நான் இயேசுவை நெருங்க முடியும். நெருங்கி அவருடைய மேலுடையை தொட முயற்சிக்க முடியும். முயற்சித்தால் போதும், இயேசுவின் வல்லமை நம்முள் வந்து சேரும். நம்முடைய குறைபாடுகளை களையும், நம்முடைய நோயை நீக்கும், நமக்கு விடுதலை இயேசு கொடுப்பார், நம்மை வாழ்விப்பார். ஒன்று. இரண்டாவதாக, அந்த யாயிரை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தைகள், அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர். நமக்கு நம்முடைய சூழலில் ஏராளமான சூழ்நிலைகளை அன்றாடம் பார்க்கிறோம். காலை எழுந்தது முதல் இரவு தூங்குகின்ற வரை பல்வேறு மக்களை சந்திக்கிறோம். பல்வேறு சூழ்நிலைகள், நெருக்கடிகள், வேதனைகள், இடர்பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் என்று மனித வியாகுலத்தை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நமக்கெல்லாம் புரியும். இந்த நிலையிலெல்லாம் நாம் நிலைகுலைந்து போய்விடாமல் அந்த பெண்மணியை போல நாம் நாடுவோம் இயேசுவை. ஒன்று. அந்த யாயிரை போல இயேசுவை நோக்கி நாம் நாடி வந்து மண்டியிடுவோம். என்னால் இயலவில்லை, என்னால் முடியவில்லை, எனக்கு உதவி செய்யும், நீர் வந்து உம் கைகளை என் மீது வையும், நானும் குணமடைவேன் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை வேண்டும். அன்பர்களே, நம்பிக்கை கொள்வோமா? இயேசு நமக்காக காத்திருக்கிறார். அது ஞான ஆகமத்தில் சொன்னது போல, நான் சாவை உண்டாக்கவில்லை, மனிதன் துன்பத்தை நான் விரும்பவில்லை, அவர்கள் நான் வாழ்வதற்கே நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லி உறுதியளித்த கடவுள் இயேசுவின் முகத்தையும் கரங்களை நமக்குள் காண்பித்து, நான் வந்திருக்கிறேன், வாழ்வை பெற்றுக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக, நமக்காக இயேசு காத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்லன்னா துயரங்களை மேற்கொள்கிற பொழுது, வெளியே சொல்லான் அவமானம் என்று நாம் இருப்படுகிற அந்த நிலையில் இருக்கிற பொழுது, இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர், நம்பிக்கையை கைகொள்ளுங்கள். ஏனென்றால் நான் உங்களை உருவாக்கி இருக்கிறேன், உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறேன், என் மேலாடையை தொடுங்கள், நான் என்னை உணர்ந்து பாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு உறுதி கூறுகிறார். அன்பர்களே, இயேசுவின் மீது பற்று கொள்வோம், பேராரும் கொள்வோம், நாடி வருவோம், அவரை தொட முயற்சிப்போம். இயேசு மற்ற நல்ல காரியங்களை செய்து நமக்கு உடலுக்கும் உள்ளத்திற்கும் நலமளிப்பார், குணமளிப்பார், சுகமளிப்பார். ஜெபிப்போமா? எங்களின் அன்பான கடவுளே, உமக்கு நாங்கள் மனதார் நன்றி சொல்கிறோம்.
எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர். இதோ உமது இறை வார்த்தைகள் எங்களுக்கு நாங்கள் நம்பிக்கையில் வாழ வேண்டும் என்ற உண்மையை மீண்டும் புலப்படுத்துகிறது. அந்த 12 ஆண்டுகளாக துன்பப்பட்ட பெண்மையைப் போல நாங்களும் எங்கள் உள்ள துயரங்களால் ஆழ்ந்து கிடக்கிறோம். உம்மை நாடி வருகிறோம், எங்களையும் குணமாக்கும். யாயிர் மகன் மண்டியிட்டு காலில் விழுந்து தன் மகளை காப்பாற்ற ஏக்கத்தோடு வேண்டியது போல நாங்களும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நாட்டிற்காக மக்களுக்காக வேண்டுகிறோம், எங்களையும் காப்பாற்றும் ஆண்டவரே. நீர் சொல்லுகிற அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் கைவிடாதீர் என்ற ஆழ்ந்த உமது வார்த்தைகள் இன்று இப்பொழுது எங்களுக்கும் வாழ்வு கொடுப்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களை தொடர்ந்து அன்பின் கொடைகளால் நிரப்பும் ஆண்டவரே. எங்களையும் நலமளிக்கும் வாழ்விற்கு அழைத்து செல்லும். எங்கள் வாழ்விலும் உமது நலத்தையும் குணத்தையும் சுகத்தையும் அளித்து உமது அன்பு பிள்ளைகளாக எங்களை அரவணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆமேன்.